பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ராஜ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்னை போகிறாங்க. அதே மாதிரி மீனாவும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ அவங்க வேலை விஷயமா 5 நாள் சென்னை போகிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரு இடத்துக்கு போகிறோம். சரி அத்தையும் கூட்டிகிட்டு போவோம், கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கோமதியை கூப்பிட்றாங்க. கோமதியும் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா சரி நானும் வரேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மீனாவோட அம்மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து இந்த மாதிரி சென்னை போகிற விஷயம் தெரிஞ்சு வெளியெல்லாம் தங்க வேணாம், எங்கள் அண்ணன் வீட்டிலே தங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இன்னும் சரி பார்த்திங்க அப்படின்னா ராஜ் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன், நீ கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கேட்கும்போது புரிஞ்சுக்கோ என்னால் இப்போ வர முடியாது, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரின்னு சொன்னால் ராஜ் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் வேறு யாருக்கும் உடம்பு சரியிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதனால் ராஜ் வந்து இப்போல்லாம் நீ என்னை விட்டு விலகி போகிற, முக்கியமான இது கூட என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் எழுத போகிறனால அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையும் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்களும் சந்தோஷமாக நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வான்னு வாழ்த்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ராஜி நல்லபடியாக எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.